ஆசீர்வாதங்களின் ஊற்றாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, உலகத்தின் காரியங்களில் எத்தனை மணி நேரங்கள் நாங்கள் செலவழித்தாலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அந்த உன்னதமான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு இந்த வேளையில் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே, எதுவும் தற்செயலாக நடப்பது அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் முன் குறித்தவர்களை கொண்டு உம்முடைய செயல்களை நீர் நிறைவேற்றி வருகிறீர் ஆண்டவரே. அதே போல் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இதோ இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை உம்முடைய கரத்திலேயே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எந்த நோக்கத்திற்காக தகப்பனே எங்களை இந்த நாளிலே நீர் அழைத்து வந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஐயா. வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தாவே உம்முடைய மன்னாவினால் எங்களை போஷித்தருளுவீராக. எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் திறப்பீராக. நீர் நினைத்த காரியம் எங்கள் மூலமாய் நிறைவேறட்டும் சுவாமி. உமக்கே துதி கனம் மகிமை மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 91 வசனம் 15. 91 சங்கீதம் 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். யார் தன்னை நோக்கி கூப்பிடுகின்றார்களோ அவர்களை ஆண்டவர் சொல்கின்றார், அவன் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எந்த இக்கட்டில் இருந்தாலும் சரி, நானே அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவர்களை காட்டி இங்கே போங்கள் சரியாகிவிடும், அங்கே போங்கள் அவர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள், இந்த இடத்துல இந்த நபரை சந்தித்தால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று கை காட்டுபவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்கிறார், என்கிட்ட வாங்க, என்னிடம் வந்து யாரெல்லாம் என்னிடம் கேட்கிறார்களோ அத்தனை பேரும் அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து, அந்த தேவைகளிலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். நான் அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்துவேன். ஏனென்றால் நாம் அவரை கனப்படுத்தி அவரால் முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நிச்சயமாகவே அவர் எனக்கு செய்வார் என்று நாம் நம்பி விசுவாசித்து அவரை கனப்படுத்தி அவரிடம் கேட்கிறோம் அல்லவா? ஆகவே அவர் சொல்கிறார், அப்படி உள்ளவர்களை நானும் கனப்படுத்துவேன். என்னை கனப்படுத்துகிறவனை என் பிதாவானவர் கனப்படுத்துவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், அதையெல்லாம் வைத்து சாதிக்க முடியாத காரியங்கள் பல இருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கிறது. ஒரு வரம்புக்கு உட்பட்டு சில காரியங்களை சாதிக்கலாம். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய சக்திக்கு மிஞ்சிய காரியங்களாக இருந்தாலும் சரி, இந்த பணத்தினாலோ பதவியினாலோ அந்தஸ்தினாலோ எதையும் சாதிக்க முடியாது. அதை நாம் முதலாவது நன்றாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் என்ன கூறுகின்றார்? என்னை நோக்கி கூப்பிடுவான். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அப்படி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லுகின்றார். யார் கூப்பிட்டாலும் சரி,
சங்கீதம் 65:2 அதைத்தானே சொல்கிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆக அப்படி வருகின்றவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். யார் வந்தாலும் சரி, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த டிவிக்கு முன்பதாக பல வகையான மனநிலைகளிலே, பலவிதமான போராட்டங்களிலே, பலவிதமான ஏக்கங்கள், தேவைகளிலே சந்தித்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ என்னிடம் கூறுவதற்கு நிச்சயமாக நான் ஒரு மறு உத்தரவு அருளி செய்வேன். அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் ஆபத்திலே நான் அவனோடு இருந்து, கூப்பிடுகிற நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். இப்படி விரும்புகின்றவர்கள் யாராவது உண்டா? சற்று யோசித்து பாருங்கள். யாராவது இருக்கின்றார்கள்? நம்மால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. நாம் ஆண்டவருக்கென்று என்ன செய்தோம்? நாம் ஆண்டவருக்கு எதை கொடுத்து வைத்தோம் அவரிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு? நம்மீது வைத்த அளவற்ற அன்பின் காரணமாக அவருடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டோம் என்பதனால், அவர் நம்மை உண்டாக்கினார் என்பதனால், நம்மை அவர் எல்லாவற்றிலும் சிறந்த முறையிலே வைத்து நாம் வாழ அவர் விரும்புகின்றார். என் தேவன் விரும்புகின்றார். இதை நாம் புரிந்து கொள்வதில்லை. கஷ்டம்னா, நஷ்டம்னா, பிரச்சனைனா உடனே அங்கே இங்கே ஓடி என்னை தேற்றுவார் இல்லை, என்னை ஆதரிப்பார் இல்லை, எனக்கு உதவி செய்வார் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம். தேவையில்லாத நபர்களை சந்தித்து உதவி பெற முடியாத நிலைமையிலே மன வருத்தத்தோடு மனம் ஒடிக்கப்பட்டவர்களாய் நாம் திரும்பி வருகின்றோம். இப்படிப்பட்ட நம்மை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியம் கூறுகின்றார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். வேதத்தில் நிறைய உதாரணங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஏன் வேதத்தை வாசியுங்கள், பைபிளை வாசியுங்கள் என்று சொல்லுகிறோம் என்றால், ஏதோ கட்டாயத்திற்காக அல்ல, அல்லது பழக்கத்திற்காக அல்ல. அதை படிப்பதனால் நாம் அநேக காரியங்களை உணர்த்தப்படுகின்றோம். நம்முடைய வாழ்வு மறுமலர்ச்சி அடைகின்றது. உன்னதத்திற்கு நேராக, பரிசுத்தத்திற்கு நேராக, உன்னதமான வரங்களுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை செல்கின்றது. எந்த சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த சூழ்நிலையில் நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். அப்படியாக செய்யும் பொழுது நமக்குள் ஒரு மனசமாதானம், நமக்குள் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் கிடைக்கின்றது. ஏற்ற வேளையிலே அவர் நம்மை உயர்த்துவதற்கு நாம் அவருக்கு வழி கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அந்த 46 52 வரையிலும் ஒரு சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். பர்திமேயு என்ற ஒரு குருடன் அங்கே வழி அருகே உட்கார்ந்திருக்கின்றான். இயேசு அந்த பக்கம் வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகின்றான். அப்போ இயேசு வருகிறாரு, எத்தனையோ பேர் வருவாங்க, ஆனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவனுக்குள் ஒரு உற்சாகம் வருகின்றது, அவனுக்குள் ஒரு விசுவாச ஊற்று புறப்பட்டு வருகிறது. காரணம் என்ன? இயேசு யார் என்பதை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கின்றான். இயேசுவை அவன் அறிந்திருக்கின்றான். எனவே அவர் அந்த பக்கம் வரும்பொழுது உடனே இயேசுவை கூப்பிட்றான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி. ஆனால் அங்கே இருந்தவங்கெல்லாம், இவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்கு, ஏன் இப்படி கூச்சல் போட்டு சத்தம் போட்டுட்ருக்க, சத்தம் போடாமல் இரு என்று சொல்லி அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் அதெல்லாம் கேட்கல. அவனுக்கு இயேசுவை தெரியும். இயேசு என்னுடைய கூப்பிடுதலுக்கு பதில் தருவார், இயேசு என்னுடைய பிரச்சனையை மாற்றுவார் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். எனவே இன்னும் அதிகமாய் கூப்பிடுகின்றான். இன்னும் அதிகமாய் இயேசு அந்த இடத்துல வந்து நிற்கின்றார். அவனை அழைத்து கொண்டு வர சொல்லுகின்றார். யார் அவனை அதட்டினார்களோ, சத்தம் போடாதே என்று சொன்னார்களோ, அவர்களை விட்டே அவனை அழைத்து வர சொல்கின்றார். உடனே அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவன் தன்னுடைய மேல் அங்கியை எடுத்து போட்டுவிட்டு இயேசுவிடம் வருகின்றான். அப்பொழுது இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ அந்த குருடன் சொல்கிறான், ஐயா இயேசுவே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று கூறுகின்றான். அப்படி சொன்ன பொழுது மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52வது வசனம் சொல்லுகிறது, உடனே இயேசு அவனை பார்த்து, நீ போகலாம். மார்க்கு 10:52, நீ போகலாம்,
உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியில் இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு என்ன சொல்கிறாரு? உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து, கொஞ்ச நேரம் கழிச்செல்லாம் அல்ல, இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்க்கின்றார். என்ன விசுவாசம்? அவன் இயேசு அந்த வழியாக வருகின்றார். அப்போ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் தனக்கும் அவர் செய்வார் என்ற விசுவாசம், இயேசுவினால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற விசுவாசம். அது மாத்திரமல்ல, எத்தனை பேர் தடுத்தாலும் சரி, எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு இக்கட்டான காரியங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை நெகட்டிவான சூழ்நிலைகள் அமைந்தாலும் நான் அந்த இயேசுவை கூப்பிடாமல் விடமாட்டேன் என்ற அந்த வைராக்கியம் இருந்தது பாருங்கள். அந்த விசுவாசம், கர்த்தர் அதை பார்த்தார், அவன் உள்ளத்தை பார்த்தார், அவன் உள்ளத்தை பார்த்தார். உடனே மனம் இறங்கி சொல்கிறாரு, முதல்ல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும். அப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? சரி, நீ பார்வை அடைவாயாக, அல்லது உன் கண் திறக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கணும். அப்படி சொல்ல அவர் சொன்ன காரியம் என்ன? உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்தான். எவ்வளவு பெரிய உன்னதமான ஆசீர்வாதம் பாருங்கள். ரட்சிப்பு என்பது கர்த்தரால் வருவது, நம்முடைய சொந்த நடவடிக்கையினால் வர்றது கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஈவு. ஆக இவன் கேட்டது பார்வையை ஒன்று தான். ஆனால் இத்தனை இடைஞ்சல்களுக்கு மத்தியிலும், இத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியிலும் இடைவிடாமல் விடாப்பிடியாக வைராக்கியமாக இயேசு எனக்கு செய்வார் என்று சொல்லி நம்பி வந்திருந்தானே, அந்த விசுவாசம் அவனை ரட்சித்தது. ரட்சிப்பு வந்தவுடன் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அவன் பார்வை அடைந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். நமக்கும் பிரச்சனை இருக்குது. நம்மையும் பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், உங்கள் கஷ்டம் தீர்ந்த பாடு இல்லையே. ஏன் சில சமயம் நமக்குள்ளாகவே சில யோசனைகள் வரும். இவ்வளெல்லாம் செய்கிறோம், எவ்வளோ நன்மை செய்கிறோம், நம்ம யாருக்கு எந்த தீமையும் செய்யலை, ஆனால் என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி, ஆனாலும் ஆண்டவரே நீ செய்யும். அது அல்ல. எப்படி இருந்தாலும் என் தேவன் எனக்கு உதவி செய்வார். எப்படிப்பட்ட நெகட்டிவ் எல்லாரும் அதட்டினாங்க, ஏன் கூப்பிட்ற? நமக்கே நம்முடைய மனமே சில சமயம் சொல்லும், ஜெபித்து என்ன பிரயோஜனம், ஏன் ஜெபிக்கிற? மனமடிவு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதற்கு மட்டும் நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. எந்த நோக்கத்திற்காக, எந்த தேவைக்காக, எந்த பிரச்சனைக்காக நீங்கள் போராடி கொண்டு இருக்கின்றீர்களோ, அந்த பிரச்சனை உங்களை ஆண்டவர் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இழுத்து கொண்டு தான் செல்ல வேண்டுமே தவிர, கர்த்தரோடு உள்ள உங்களுடைய உறவை அது இன்னும் பலப்படுத்தத்தான் செய்ய வேண்டுமே தவிர, அது விரிசல் உண்டாக்குவதாக மட்டும் விட்டு விடாதீர்கள். அதற்காக இடமே கொடுத்து விடக்கூடாது. இந்த பரிதிமையே அதற்கு இடம் கொடுக்கலை. நெருங்கி இன்னும் அதிகமாய் ஆக என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். பெரிய காரியம். இங்கே பரிதிமேயை கண் பார்வை தான் கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பையும் சேர்த்து கொடுத்தார். இது தான் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் கேட்பது ஒன்றாகத்தான் இருக்கும், ஆனால் அதை பல மடங்கு பெருக்கி ஆசீர்வாதமாக என் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் இன்னொரு சம்பவமும் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25லிருந்து 29 வரையிலும் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருடமாக பெரும்பாடு என்று சொன்னால் உதிரப்போக்கினால் கஷ்டப்படுகின்றவள். சற்று யோசித்து பாருங்கள். 12 வருடங்களாக ஒரு பெண்ணுக்கு இந்த வியாதி இருக்கும் என்று சொன்னால் அவளுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவள் மிகவும் வருந்தினாள், மிகவும் வேதனைப்பட்டாள். அதுவும் அந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கிற பெண்கள் மற்றவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாது, அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று ஒதுக்கப்பட்டு இருப்பார்கள். அந்த சோஷியல் செட்டப் அப்படிப்பட்டதாக, அந்த சமுதாயத்திலே அவங்க நிலைமை அப்படிப்பட்டதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெண் 12 ஆண்டுகளாக
மிகவும் வேதனைப்பட்டாள், கஷ்டப்பட்டாள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்தாள், வைத்தியர்கள்ட்டெல்லாம் செலவழித்தாள். எல்லாம் செஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு சுகமும் கிடைக்கவில்லை. வேதம் அவளும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள், இயேசுவை பற்றி அவளும் அறிந்து கொண்டாள். இயேசு வருகிறார் என்று சொல்லி வந்த பொழுது திரளான கூட்டம். அவன் நினைக்கல, இந்த கூட்டத்தில் நான் எப்படி போய் இயேசுவை பார்க்கறது, அவர்கிட்ட எப்படி கேட்கறது, அதெல்லாம் யோசிக்கலை. அவசரம், எப்படியாவது நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நிச்சயமாக நான் சுகமாவேன். இதுதான் விசுவாசம். அவர் என்னை பார்க்கணுன்னு கூட தேவையில்லை, அவர் என்னை தொடணும்னு கூட தேவையில்லை, நான் போய் அவரை தொட்டாலே போதும். அதுவும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே போதும், நான் குணமாவேன். இதுதான் விசுவாசம். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டவர்கள் அந்த பர்திமேயாவது இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டா. ஆனால் இவள் வாயினால் அறிக்கை பண்ணவில்லை, தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கதறியிருப்பாள். எப்படியாவது அதை தொட்டால் நான் குணமாயிருவேனே, ஐயோ எப்படியாவது நான் அதை போய் தொட்டு விட வேண்டுமே என்று சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பாள். இன்றைக்கு நம்மிலும் கூட அநேகர் இப்படித்தானே ஆதங்கத்தில் இருக்கிறோமே. வெளியே சொல்லவும் முடியலை, உள்ள வைத்து கொள்ளவும் முடியலை, என்ன பண்ணுவதென்றே தெரியவில்லை. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? பிள்ளைகளையோ கணவனையோ வெளியே விட்டு கொடுக்கவும் முடியவில்லை. ஆனால் அவர்கள் படுத்துகிற பாடு என்னால் தாங்க முடியவில்லை. நான் போய் சொன்னால் என்னுடைய குடும்பத்தின் மானம் போய்விடுமோ என்று அச்சமாக இருக்கிறது. இப்படியே உள்ளத்திலே வைத்து வைத்து புழுங்கி நான் என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை என்று எத்தனை சகோதரிகள், ஏன் சில இடங்களில் சகோதரர்களும் கூட இப்படியாக அங்கலாய்ப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று ஒரு இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்குதே. ஒன்று பணம் கொடுத்தா கிடைக்குது, இல்லை யாராவது நமக்கு வேண்டியவர்கள் இருந்தார்கள் என்றால் கிடைக்கிறது. எனக்கு ஒன்றுமே இல்லையே. இப்படியாக புழுங்கி கொண்டிருக்கிற சகோதரனை பார்த்து அந்த ஸ்திரீ அப்படி தானே இருந்தா. இந்த வியாதியை குறித்து நான் வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது, சொன்னால் யாரும் என்ன அந்த கூட்டத்தில் வரவே விட மாட்டாங்க, வெளியே சொல்லவும் முடியலை. ஆனாலும் எப்படியாவது அந்த முயற்சி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமையை குறித்த ஒரு வைராக்கியம், அந்த வல்லமையை குறித்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, அது உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். வெளியே சொல்ல முடியாத காரியத்தில் இருக்கின்றீர்களா? பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. குடும்பத்தினுடைய மானத்தை நான் காப்பாற்ற வேண்டும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும், இந்த பிரச்சனை இருக்கிறதே, இதற்கு நான் என்ன செய்வேன்? இவ்வளவு கடன் பிரச்சனை தலைக்கு மேல் சென்று கொண்டிருக்கின்றது, சூழ்நிலையும் சரியில்லை, தொழிலை முன்னேற்றுவதற்கான ஆலோசனை கொடுக்கவும் ஆள் இல்லை, உதவி செய்வதற்கும் ஆள் இல்லை. இப்படியாக புழுங்கி கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்ன செய்யுமா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த ஸ்திரீ யார்கிட்டையும் சொல்லலை, வீட்டிலையும் சொல்லலை, மற்றவங்கள்ட்டையும் சொல்லவில்லை. அவளாக தேவனை தேடி போனாள். ஆனால் உள்ளத்திலிருந்து ஒரு கதறல் இருந்து கொண்டே, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் நிச்சயமாக சுகமாவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் கூட இன்றைய தினம் இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அந்த ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் அல்லவா, தொட்டாலே எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நினைத்தால் அப்படியே அவள் விசுவாசித்தபடியே நடந்தது. தொட்டவுடன் என்ன நடந்தது? அந்த மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வசனம் சொல்லுகின்றது, 12 வருடமாக அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அந்த ஊரல் நின்று போயிற்று. 12 வருடமாக இருந்த அந்த ஊரல் நின்று போயிற்று. அவள் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள்.
உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. வசனம் அதுதான் சொல்கிறது. உடனே 12 வருஷமாக பட்ட கஷ்டத்திற்கு பலாபலன் ஒரு நிமிடத்தில் அந்த ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில். இன்றைக்கும் எத்தனை வருட பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வசனம்தான் சங்கீதம் 107:20 சொல்வது போல, அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று இருக்கிறதே, அந்த வார்த்தை வந்து உங்களை விடுவிக்கிறதாக இருக்கிறது. எந்த வார்த்தை? இதை உங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தையாக பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அது அவருடைய வாக்குத்தத்தம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய பிரச்சனையில் சிக்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சுழல் காற்றை போல இருந்தாலும் சரி, அக்கினி சூளையின் நடுவே நடப்பது போல எப்படி இருந்தாலும் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வீர்களா? ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை நோக்கி தான்ப்பா கூப்பிடுறேன். என்னை விடுவிக்க வல்லவர் நீர்தான் சுவாமி. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு உடனே அந்த உதிரப்போக்கு நின்று போனதை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தது போல, இதோ இந்த வேளையிலும் இந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உடனடியாக என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? தன்னுடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் என் தேவன் தன்னுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே இன்றைக்கு அதை கொடுக்கின்றார். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். உடனே என்று இல்லாவிட்டாலும் கொஞ்ச காலதாமதமானாலும் அது கட்டாயம் நிறைவேறும். கட்டாயம் நிறைவேறும். அதற்கும் ஆண்டவர் வேதத்தில் சில உதாரணங்களை கொடுக்கின்றார். அது என்ன? லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5-10 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், ஒரு சிநேகிதன் வீட்டிற்கு உறவினர்கள் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவினர்கள் வந்திருக்கின்றார்கள். அப்போது அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை. பாதி ராத்திரியில் அவன் என்ன பண்ணுறான்? ஐயோ, வரவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, நம்மகிட்ட ஒன்றும் இல்லையே, அவர்களை பட்டினியாக வைக்க முடியாது என்று சொல்லி அவன் தன்னுடைய சிநேகிதனுடைய வீட்டிற்கு போகின்றான். அங்கே போய் கதவை தட்டி அவனிடம் சொல்லுகின்றான், இப்படியாக வந்திருக்கிறார்கள், எனக்கு ஒரு 3 அப்பம் நீ கொடு என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது அவன் உடனே ஏந்திரிச்சு, ஐயோ ஃப்ரெண்டு கேட்டுட்டான்னு வந்து கொடுத்தான்னா, இல்லை, அவன் சாக்கு போக்கு சொல்கிறான். அவன் சொல்கிறான், இல்லை, கதவெல்லாம் அடைச்சிட்டோம், என் பிள்ளைகளாம் என்னோட படுத்திருக்காங்க, நானும் படுத்துட்டேன், இனி வந்து உனக்கு கொடுக்கறதுங்கிறது முடியாத காரியம் என்று சொல்கின்றான். ஆனால் விடாமல் அந்த மனிதன் என்ன செய்கிறான்? இந்த சிநேகிதனிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அப்பொழுது வசனம் சொல்கின்றது, அவன் இடைவிடாமல் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிற காரணத்தினால அவனுடைய நச்சரிப்பின் நிமித்தம் அந்த சிநேகிதன் என்ன செய்தான்னா, எழுந்து அவன் கேட்ட அந்த 3 அப்பங்களையும் கொடுத்து அனுப்பினான் என்று சொல்லி வேதம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கின்றான். உடனடியாக இல்லாவிட்டாலும் அந்த பர்திமேயுவை போல, அந்த 12 ஆண்டுகள் வியாதியாக இருந்த அந்த ஸ்திரீயை போல உடனடியாக இல்லாவிட்டாலும் இவன் விடாமல் கேட்பதன் மூலம் அவனுக்கு பதில் கிடைக்கிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த சிநேகிதன் இவனுடைய கட்டாயத்தின் பேரிலாவது அவன் கொடுத்தான் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் பொழுது, பொல்லாத மனிதராகிய நாமே நம்முடைய சிநேகிதனுக்கு ஆத்திர அவசரத்தில் உதவ வேண்டும் என்று நாம் கட்டாயத்தினாலோ அல்லது தன் விருப்பப்படியோ நாம் கொடுக்கிறோம் என்றாலும், என் தேவனாகிய கர்த்தர் சொல்ற, பொல்லாத நீங்களே அப்படி செய்யும்போது
எல்லா நன்மைகளின் ஊற்று, எல்லாவற்றிலும் நன்மையின் ஊற்று. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி அவர்கள் கேட்பதை கொடுக்காமல் இருப்பார், நன்மையானதை செய்யாமல் இருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் என்றைக்காவது அதை யோசித்து செயல்பட்டிருக்கின்றீர்களா? நம்மிடத்தில் நம்ம பிள்ளை வந்து கேட்குதுன்னா, இருந்ததுன்னா உடனே கொடுத்துருவோம், இல்லைன்னா பிறகு வான்னு சொல்லுவோம். இப்போ இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்னா நமக்கு அந்த பிள்ளை மீது அன்பு இல்லை என்று அர்த்தமா? கிடையாது. நமக்கு சௌகரியப்படவில்லை, ஆகவே கொடுக்கவில்லை. அல்லது அந்த சமயத்தில் அந்த பிள்ளைக்கு கொடுப்பது அது சரியானதாக இருக்காது, அதனால் கொடுக்கவில்லை. நமக்கே இவ்வளவு அறிவு இருக்கும் என்றால் நம்மை படைத்த தேவ ஞானம் நிறைந்தவருக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கும். நம்மை குறித்து எல்லாத்தையும், நம்மளுடைய இறந்த காலம், நிகழ்காலம், வருகாலம் அத்தனையும் அறிந்த ஆண்டவர் எப்பப்போ என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்தந்த காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். இதை மட்டும் மறந்து விடாதீர்கள். யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். ஆகவே தொடர்ந்து கேளுங்கள். செபிக்கிறத நிறுத்திடாதீங்க, வேதம் வாசிக்கிறத நிறுத்திடாதீங்க. ஐயோ ஏன் இப்படி என்று சொல்லி மனமடிவுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். விசுவாசத்தில் பின்மாற்றம் அடைந்து விடாதீர்கள். அவன் சொல்கிறான், ஐயோ நான் படுத்துட்டேன், வீடு பூட்டியாச்சு, திரும்ப திறந்துக்கிட்டு வரணுன்னா கஷ்டம், எத்தனையோ சாக்கு போக்கு சொல்கிறான். ஆனால் இவன் விடலை. ஆனால் இவன் விடாத காரணத்தினால அவன் எழுந்தவன் கேட்டதை கொடுத்துட்டான். அப்போ பொல்லாதவனாகி அவனே கொடுக்குறான்னா நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி தான் வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு தெம்பூட்டுவதாக இருக்கின்றது, விசுவாசத்தை பலப்படுத்துவதாக இருக்கிறது. இது தெரியாத காரணத்தினால்தான் நாம் அலைக்கழிக்கப்படுகின்றோம், மன கிளேசம் அடைகின்றோம், மனம் உடைந்து போகின்றோம், என்ன வாழ்க்கை என்ற ஒரு விரக்திக்கு சென்று விடுகின்றோம். அதே போல் இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவரே சொல்கின்ற காரியம், லூக்கா சுவிசேஷம் அந்த 18வது அதிகாரத்தில் 1 நம்ம வாசித்து பார்த்தோம்னா, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு உதாரணத்தை, ஒரு உவமானத்தை நமக்கு கொடுக்கின்றார். ஏன்னா ஒரு ஊரில் ஒரு அதிபதி இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன். ஆனால் அவன் ஒரு நியாயாதிபதி மாதிரி இருந்து, ஒரு அரசன் மாதிரி இருந்து, ஒரு லீடர் மாதிரி இருந்து ஆட்சி செய்கிறான். அப்போ அவங்கிட்ட ஒரு விதவை கம்ப்ளைண்ட்டுக்கு வரா. அவளுடைய சொத்துக்களை குறித்து, குடும்ப பிரச்சனை குறித்து வர்றா. அவன் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப வந்து அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றாள். இப்படி இருக்கு, எனக்கு நியாயம் செய், நியாயம் செய் என்று. அப்பொழுது அவன் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதர்களை மதிக்காதவனுமா இருந்தும் இந்த லேடி என்ன பண்ணுறா? தொடர்ந்து என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றாள். ஆகவே இனியும் அவள் என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு அவளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், அவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றான். அதற்குத்தான் இயேசு சொல்லுகின்றார். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கின்றார். அந்த அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி அல்லது அந்த மனுஷனே என்ன செய்கின்றான்? தன்னை ஒருவள் வந்து மறுபடியுமாக அலட்டி கொள்கிறாள் என்பதற்காக நியாயம் செய்வான் என்றார். 18ஆம் அதிகாரம் லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? எத்தனை அருமையாக இருப்பாரோ யோசிப்ப. நீங்களே பதில் சொல்லுங்கள். இந்த அநீதியுள்ளவனே இந்த மாதிரி நியாயம் செய்யணும் என்று அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, அநீதியுள்ள நியாயாதிபதியே அதை சொல்லி இருக்கும்போது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி தம்மை நோக்கி இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தொடர்ந்து
ஆண்டவரே இப்படி இருக்கிறது, இதற்கு எனக்கு நியாயம் செய்யும். எத்தனையோ வீண் வழக்குகளில் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கின்றோமே, செய்யாத குற்றத்திற்கான தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றோமே, பொய்யான வழக்குகள் போட்டு கோர்ட்டு கேஸு வக்கீல் என்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் என்று சொல்லி வீணான அலைச்சல்கள், பண செலவுகள், மன உளைச்சல்கள் இவ்வளவுக்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றோமே. நாம் என்ன செய்கிறோம்? இன்னும் போலீஸை பார்த்துட்ருக்கோமா? கோர்ட்டையும் கேஸையும் பார்த்து கொண்டிருக்கிறோமா? தேவனை நோக்கி பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சொல்கிறார், அப்படி கூப்பிடுகிற என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி நியாயம் செய்யாது இருப்பேன்? அவரே கேள்வி உங்களை தான் கேட்குறாரு, உங்களையும் என்னையும் பார்த்து தான் கேட்குறாரு. ஏன் தெரியுமா அப்படி கேட்குறாரு? நம்ம இப்படி சோர்ந்து போய் உள்ளம் உடைந்தவர்களா, யாருமே நமக்கு இல்லையே என்று சொல்லி ஒரு அனாதை போல நினைத்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறோமே, நம்ம பார்த்து தான் சொல்கிறார், நான் இல்லையா? நான் உனக்கு நியாயம் செய்ய மாட்டேனா? என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நான் புறம்பே தள்ளி விடுவேனா? என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பிறகு நீ ஏன் இப்படி இருக்கின்றாய்? பிறகு நீ ஏன் இப்படி இருக்கின்றாய்? நம்ம பார்த்து தான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை ஆண்டவரே, இப்பொழுது நான் உன்னை புரிந்து கொண்டேன். நீர் எங்களுக்கு நியாயம் செய்கிறவர். ஏற்ற வேளை வரும்பொழுது நிச்சயமாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்பதை முழுக்க நம்பி இருக்கிறோம் சுவாமி. உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சுவாமி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். எது நடக்காது, இவ்வளோ நாளாச்சே, இப்படி இருக்கே அப்படி இருக்கே என்று இது எல்லாவற்றையும் என் தேவன் தலைகீழாய் மாற்றி போடுவார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த வாக்கு தத்தத்திற்காக எமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்மை நாங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவே இல்லை ஆண்டவரை. ஜெபிக்கிறோம், வாசிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்கின்றோம், மற்றவர்கள் உம்மை பற்றி சொல்வதை கேட்கிறோம். ஆனாலும் அவைகள் இன்னும் எங்கள் மனதிற்குள் வந்து கர்த்தாவை எங்களை சீர்படுத்தி உமக்குள் எங்களை ஸ்திரப்படுத்துவதாக இல்லை ஆண்டவரை. ஆனால் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்தினீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் உதவி செய்கிறவராக இருக்கிறீர். கேட்பதை மாத்திரமல்ல, அதற்கு மிஞ்சியும் பெரிய காரியங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். உடனடியான தேவைகளை சந்திக்கின்ற வல்லமையும் உண்டு. ஏற்ற வேளை வரும்பொழுது அதை சந்திக்கின்ற வல்லமையும் உமக்கு உண்டு. ஆனால் நீர் எதை செய்தாலும் எங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்கிறீர். எங்களை உயர்த்துவதற்காகத்தான், எங்களை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் நீர் செய்கிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. உம்முடைய அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு இனி வருகின்ற நாட்களிலே கர்த்தாவே, மேன்மையானவர்களை நாங்கள் காணும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் நீங்கள் பேசுங்க சுவாமி. அந்த பரிதிமேவை போல தகப்பனே, அந்த ஸ்திரீ 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் மீது உள்ள விசுவாசத்தை விடாதபடிக்கு உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே. தகப்பனே, அதே போலதான் சுவாமி, அநீதியுள்ள நியாயாதிபதியே, அவள் தொந்தரவு செய்கிறாள். அந்த பொல்லாத சிநேகிதனே, இந்த சிநேகிதன் நம்மை திரும்ப திரும்ப அலட்டாதபடிக்கு நன்மையை செய்து விடுவோம், நியாயத்தை செலுத்தி விடுவோம் என்று சொல்லி வரும் பொழுது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நீர் ஆண்டவரே எங்களுக்கு செய்யாமல் இருப்பது எப்படி ஆண்டவரே? ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே பலப்படுவார்களாக. ஏனென்றால் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் நிறைவு செய்கிறவருமாகிய உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நிகழட்டும். அவர்களுடைய உள்ளத்திலே தேவ சமாதானம் நிலைக்கட்டும் சுவாமி. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.